ராமநாதபுரம் அருகே உள்ள ஏர்வாடியில் மகான் குத்புல் அக்தாப் சுல்தான் செய்யது இப்ராஹிமின் அடக்க தலம் உள்ளது. இங்கு முஸ்லிம் மதத்தினர் மட்டுமல்லாது அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதிலும் குறிப்பாக தென் மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இருந்து அதிக அளவிலான மக்கள் ஏர்வாடி தர்காவுக்கு வேண்டுதல் செய்வர். மேலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு தங்கியிருந்து பிரார்த்தனை செய்து வந்தால் அவர்கள் குணமடைவார்கள் என்ற நம்பிக்கையும் உள்ளது. இதனால் இங்கு ஏராளமான மனநல காப்பகங்கள் இயங்கி வருகின்றன. இந்த தர்கா எப்படி உருவானது என்பதை பற்றி இந்த காணொளியில் காணலாம். சுல்தான் சையத் இப்ராஹிம் வலியுல்லாஹ் யார் என்றால், புனித மதினா மாநகரில் 1145ஆம் ஆண்டு சயீதா ஃபாத்திமா என்ற அம்மையாருக்கும் மதினாவின் ஆளுநர் சையத் அஹ்மத் என்பவருக்கும் மகனாக பிறந்தவர். இவர் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 16வது தலைமுறையினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஆரம்பத்தில் ஆட்சி நிர்வாகத்தில் தந்தைக்கு உற்ற துணையாக இருந்தார்கள். தமது 25ஆம் வயதில் சைனப் என்ற பெண்மணியை மணந்து இல்லற வாழ்க்கையை இனிதே மேற்கொண்டார்கள். 12ஆம் நூற்றாண்டில் ஒரு நாள் அந்த ஆன்மீக செல்வர் கனவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்து நீ தமிழ்நாடு சென்று இஸ்லாம் மதத்தை பரப்புமாறு கூறி விட்டு மறைந்தார். கண் விழித்த அந்த ஆன்மீக செல்வர் இறைவனுக்கு சிரம் தாழ்த்தி இறைத்தூதர் சொன்ன சொல்லை நெஞ்சில் ஏற்று இறைத்தூதரின் அறிவுறுத்தலின்படி தமது 42ஆம் வயதில் இஸ்லாமிய சமய பிரச்சார பணியை மேற்கொண்டார்கள். மார்க்க பணி சிறப்புடன் செய்ய தமது நெருங்கிய நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் ஆலோசனை நடத்தினார்கள். அதில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் அவரது மைத்துனர் ஜைனுல் ஆபிதீன் மற்றும் மாவீரர்கள் சையத் காதிரும் சையத் முகையீதீனும். அவர்கள் ஆலோசனைக்கு ஏற்பட்டு அதிபதி மகமது பாதுஷாவின் உதவியை நாடினார்கள். மன்னர் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் புனித தீன் பிரச்சார பணியினை மேற்கொள்ள தேவையான பொருளுதவி மற்றும் ஆளுதவி செய்ய முன் வந்தார். தமது படை தளபதிகளில் மதிநுட்பத்திலும் வீரத்திலும் பொறுமையிலும் கல்வியிலும் சமயப்பற்றிலும் விவேகத்திலும் சிறந்தவரான அப்பாஸ் என்னும் துருக்கிய தளபதியை சுல்தான் சையத் இப்ராஹிம் என்பவரை துணையாக அனுப்பினார். முதல் கட்டமாக ஈரான், ஈராக், பலுசிஸ்தானம் ஆகிய பகுதிகளை கடந்து சிந்து, முல்தான் பகுதிகளில் 3000 தொண்டர்களுடன் வந்தடைந்து அமைதியான முறையில் இஸ்லாமிய சமய பிரச்சாரம் செய்து வெற்றி கண்டார்கள். பிறகு அடுத்த கட்டமாக 1186 கண்ணூர் வழியாக தமிழகம் வந்தார்கள். நெல்லை, மதுரை, நாகை ஆகிய பகுதிகளில் சமயப்பணி மேற்கொண்டு அமைதியாக இஸ்லாமிய சமய கருத்துக்களை விளக்கி பிரசாரம் செய்து வந்தார்கள். அப்போது பாண்டி நாட்டை அரசாண்ட 5 மன்னர்களுக்குள்ளும் சுமூக உறவு நிலவவில்லை. அவர்களுக்குள் போட்டியும் பூசலும் பகைமையும் மலிந்து காணப்பட்டன. இதன் விளைவாக இஸ்லாமிய சமய பிரசாரம் செய்ய வந்த சுல்தான் சையது இப்ராஹிம் வாளேந்தி போராட நிர்பந்திக்கப்பட்டார்கள். அந்நாளில் பவுத்திர மாணிக்க நகரை ஆண்டு வந்த விக்கிரம பாண்டியன் தன் தம்பி குலசேகர பாண்டியனுக்கு பங்கு கொடுக்காததால் தன் அண்ணன் மீது வெறுப்புற்று இந்த ஆன்மீக செல்வரின் உதவியை வேண்டி அவரையே தூதனுப்பி பேச செய்கிறான். ஆன்மீக செல்வரும் குலசேகர பாண்டியனின் பரிதாப நிலை கண்டு விக்கிரம பாண்டியனிடம் சென்று எவ்வளவு முறையிட்ட போதும் அவன் பங்கு கொடுக்க மறுத்து விடுகிறான். நியாயத்துக்காக போராடி நீங்கள் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என குலசேகர பாண்டியன் கெஞ்சினான். ஆன்மீக செல்வரும் அதை ஒப்புக்கொண்டு பங்காளி துரோகத்தை முறியடிக்க தன்னிடம் இருந்த போர் வீரர்களையும் குலசேகர பாண்டியனிடம் இருந்த படை வீரர்களையும் திரட்டி அநியாயக்காரனான விக்கிர பாண்டியனுடன் போர் புரிய துணை நின்றார். அப்போரில் திருப்பாண்டியன் தோற்கடிக்கப்பட்டான். பிறகு தப்பி ஓடி திருப்பதியில் தஞ்சம் புகுந்தான். இதனால் அச்சமுற்ற குலசேகர பாண்டியனும் நெல்லையை விட்டுச் சென்று முகவை பகுதியை ஆண்ட தமையன் விக்கிரம பாண்டியனிடம் தஞ்சம் புகுந்தான். இதன் விளைவாக நெல்லை, மதுரை ஆகிய பகுதிகள் சுல்தான் சையது இப்ராஹிமின் மேலாண்மையின் கீழ் வந்தன. இப்பகுதிகளை மீட்பதற்காக விக்கிரம பாண்டியன் சுல்தானுக்கு எதிராக போர் தொடுத்தான். இப்போர் 10 நாள் போர் என்றழைக்கப்படுகிறது. இப்போரில் விக்கிரம பாண்டியனுடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டன. அவனது 2 புதல்வர்களும் பல தளபதிகளும் கொல்லப்பட்டனர். வெற்றி வாகை சூடிய சுல்தான் சையத் 12 ஆண்டுகள் பாண்டிய நாட்டின் கிழக்கு பகுதியில் ஆட்சி செய்தார். அதன்பின் நடந்த போரில் விக்கிரம பாண்டியன் உயிர் இழக்கிறான். அதன்பின் அந்த ஆன்மீக செல்வர் குலசேகர பாண்டியனுக்கு சேர வேண்டிய பகுதியை அவனிடம் ஒப்படைக்கிறார்கள். மீதமுள்ள பகுதியை குலசேகர பாண்டியன் அந்த ஆன்மீக செல்வரிடம் ஒப்படைத்து அதை நீங்களே அரசாள வேண்டும் என வேண்ட அவன் விருப்பப்படி அவனுக்கு முடி சூட்டின. ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏனைய பகுதிகளுக்கு தாமே அரசராக பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் 7 மாதங்கள் ஆட்சி செய்தார். இதுவே தமிழ் மண்ணில் தோன்றிய முதல் முஸ்லிம் மன்னராட்சியாகும். இதன் தலைநகரம் பௌத்திர மாணிக்க பட்டினமாகும். சுல்தான் சையது இப்ராஹிம் தமது ஆட்சி காலத்தில் நாணயங்களை வெளியிட்டார்கள்.
அவரது சமகாலத்தவர் சோழ நாட்டை ஆண்ட 3ஆம் குலோத்துங்கன் என்பது குறிப்பிடத்தக்கது. சுல்தான் சையது இப்ராஹிம் எல்லா மக்களிடமும் குறிப்பாக முஸ்லிமல்லாதவர்களிடமும் அன்புடனும் பாசத்துடனும் மனித நேயத்துடனும் ஆட்சி புரிந்தார். இஸ்லாமிய மார்க்க விஷயங்களிலும் தாராள தன்மையையே கடைப்பிடித்தார். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே முதல் முஸ்லிம் அரசர் என்ற பெருமையுடையவரும் சுல்தான் சையது இப்ராஹிம் அவர்களையே சாரும். தமிழ் மண்ணில் அமைதியான ஆட்சி ஏற்பட்ட பிறகு அப்பாஸ் தலைமையிலான படைகள் அரேபியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டன. இவ்வாய்ப்பை பயன்படுத்தி விக்கிரம பாண்டியனின் உறவுக்காரனான வீரபாண்டியன் திருப்பதி மன்னனின் துணையுடன் படையெடுத்து வந்து கடும் போர் புரிந்து சுல்தான் சையது இப்ராஹிமை வெற்றி கொண்டான். முகவை மாவட்டத்திலுள்ள ஏர்வாடி என்ற இடத்தில் சுல்தான் சையது இப்ராஹிம் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். மதினா மாநகரின் ஒரு பகுதியான யர்புத் என்ற இடத்திலிருந்து சுல்தான் சையது இப்ராஹிம் அவர்கள் புறப்பட்டு வந்ததால் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடமும் யர்புத் என்றே அழைக்கப்பட்டது. இச்சொல் நாளடைவில் மருவி ஏர்வாடி எனலாயிற்று. அவருடைய தர்கா இன்றளவும் இந்து முஸ்லிம் கலாச்சார பண்பாட்டின் இணைப்பாகவும் மத நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாகவும் விளங்குவது பாராட்டுதற்குரியது. அவர் இறந்த பிறகு அவரது தம்பி மகன் சையது இஸ்ஹாக் பாண்டிய மன்னரிடம் பெற்ற மானிய கிராமங்களை வைத்து பராமரித்து வந்தார்கள். ஏர்வாடி தர்கா அருகே ஏரான்துறையிலுள்ள தோப்பில் கல்வெட்டுகள் உள்ளன. ஒரு பக்கத்தில் தமிழ் கல்வெட்டும் மறுபக்கத்தில் பெரிய அளவிலான சில அரபி எழுத்துகளும் குடுவை போன்ற ஒரு குறியீடும் உள்ளன.